பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் ஆசீர். அருமையானவர்களே, சங்கீதம் 141 5ஆம் வசனத்திலிருந்து இன்றைக்குள்ள ஆசீர்வாதமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சொல்லப்பட்ட காரியம் என்ன? சங்கீதக்காரன் அநேக காரியங்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு விண்ணப்பத்தை செலுத்துகிறான். அவனுடைய விண்ணப்பம் வித்தியாசமா இருக்கிறது. என்ன சொல்லுகிறான்? நான் துன்மார்க்கனுடைய வழிகளிலே நடந்து விடாதபடி, அவர்கள் விரும்புகிற, அவர்கள் வாங்கி கொடுக்கிற ஒரு ஆகாரத்தை நான் புசிக்காதபடி என்னுடைய காலை நான் விலக்க வேண்டும், என்னுடைய வழிகளில் உண்மை இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையின்படி நான் நடக்க வேண்டும், நீதிமான்களுடைய வழியின்படி நான் நடக்க வேண்டும், நீதிமான்களும் செம்மையான இருதயத்தை உடையவருடைய வழியிலும் நான் நடக்க வேண்டும். அப்படியாக என்னை ஆசீர்வதியும். அவருடைய இக்கட்டு நாளிலே, நீதிமான்களுடைய இக்கட்டு நாளிலே, அவங்களுடைய பலவீனமான நாட்களிலே, அவங்களுடைய சுகவீனமான நாட்களிலே, அவங்க ஏதாவது ஒரு காரியத்துல இக்கட்டுகளில் சிக்கியிருக்கிறதான சமயத்திலே அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக நான் பிரயாசப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறேன். சங்கீதக்காரன் ஞானமாய் கேட்டிருக்கிறான். இன்னைக்கு ஆலோசனையை யாரும் விரும்புவதில்லை. இன்னைக்கு நீதிமான்களுடைய ஆலோசனை யார் விரும்புகிறார்? இன்னைக்கு பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையை யார் கேட்கிறார்? காலையிலே கர்த்தர் உங்களுடைய சமூகத்திலே சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பரிசுத்தமான தேவ பிள்ளைகள் எங்கிருக்கிறார்கள்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தா, நீங்க உண்மையுள்ள பிள்ளையாய் இருந்தா, நீங்க நீதிமானாய் இருந்தா, நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்தா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இதுதான். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களை அசட்டை பண்ணாதிருங்கள். அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனையா இருக்கணும். அது நீதிமானுடைய ஆலோசனையா இருக்கணும். அப்படி ஆலோசனை கொடுக்கிற போது அது நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். தாவீது ராஜா தன்னை சுற்றிலும் இருக்கிற மந்திரிமார்களுடைய ஆலோசனைகளை கேட்டு கர்த்தருக்கு ஏற்றபடி நடந்தான். ஆலோசனை இல்லாமல் சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படி வெறுமனே இருந்து விடவில்லை. அதனாலதான் அவனுடைய ராஜ்யம் சிறப்பாய் இருந்தது. 39 ஆண்டுகள் கர்த்தருடைய சமூகத்திலே ராஜ்ய பாரம் செய்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இக்கட்டு நாளிலே நீங்கள் நீதிமானுக்காக வேண்டுதல் செய்யுங்கள், நீதிமான்களுடைய ஜெபத்துக்காக வேண்டுதல் செய்யுங்கள், நீதிமான்களுடைய ஆலோசனைக்காக வேண்டுதல் செய்யுங்கள். நீங்க ஒருவேளை பெரியவங்க, நீதிமானாய் இருக்கிறவங்க, உண்மையுள்ளவங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் இதுவரைக்கும் கேட்காதபடி அதற்காக அசட்டை பண்ணி இருப்பீர்களானால், தாவீது சொல்லுகிறான், நீதிமான்கள் என்னை தயவாய் கூட்டும் போது நான் அதை அசட்டை பண்ணுவதில்லை என்று சொல்லுகிறான். நீதிமான்கள் கொடுக்கிற ஆலோசனையை அவ்வளவு விரும்புகிறான். நீங்களும் ஆலோசனை வெறுத்த நாட்கள் உண்டல்லவா? நீங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடி, உண்மையுள்ள நீதிமான்கள் சொல்லுகிற ஆலோசனை கேட்காதபடி உங்க இஷ்டம் போல நடந்த நாட்கள் உண்டல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் அதை கேட்கிறார். நீ நீதிமானாய் இருக்கணும், நீ உண்மையாய் இருக்கணும் அவர் விரும்புகிறார். அதனால கடந்த நாட்களை நீ ஆலோசனை கேட்காம, நீ உண்மையாய் நடக்காம, பரிசுத்தத்தை இழந்து நடந்த நாட்கள் எல்லாம் நான் அறிவேன். இன்றைக்கு நீ இக்கட்டு நாளிலே இருக்கிற நீதிமான்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக நீ ஜெபிப்பாயா என்று சொல்லி இந்த காலை வேளையில கேட்கிறார். நீங்க அப்படி ஜெபிக்கிற போது உங்க பிரச்சனை உங்களை விட்டு மாறிடும். நீங்க நீதிமான்களுக்காக இக்கட்டு நாளிலே அவர்களுக்காக உதவி செய்கிற போது, அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற போது, அவர்களுடைய காரியங்களுக்காக நீ பாரப்படுகிற போது, கண்ணீர் விடுகிற போது, ஜெபிக்கிற போது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் இந்த காலை வேளையிலே மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆலோசனையை கேட்க மறந்த நாட்களை இன்னைக்கு நினைக்கணும் என்று சொல்லுகிறார். எனவே இந்த நாளிலே ஒரு நல்ல முடிவெடுத்து, ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நான் ஆலோசனை கேட்பதில்லை, ஆலோசனை கேட்காமலே வாழ்ந்தேன், நீதிமான்களுடைய ஆலோசனை நான் கேட்கல, பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை நான் கேட்கல, இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன், ஆலோசனை கேட்டு நடப்பேன், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டீர்களானால் உங்களுடைய இக்கட்டுகள், பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இன்றைய தினத்திலே உங்களை விட்டு விலகி போக போகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றிலிருந்து உங்கள் மேல வல்லமையாய் கிரியை செய்ய போகிறது என்று சொல்லுகிறேன். கர்த்தரோடு இருங்க, ஆலோசனையை இனிமே அசட்டை பண்ணாதீங்க. தாவீதை போல தேவனுடைய சமூகத்திலே உண்மையுள்ள பிள்ளையாயிருங்க. தேவ சமாதானம் உங்களை நிரப்பட்டும். இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, நான் ஆலோசனை கேட்க மறந்த நாட்களை நினைக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல தான் இன்னைக்குள்ள ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. எனவே நீதிமான்களுடைய இக்கட்டு நாளிலே இன்னும் அவர்களுக்காக ஜெபிப்பேன் என்று பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு இன்னைக்கு நீங்காது இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தை யாரும் பறித்து போட முடியாது. ஓகேவா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கிருபையாயிருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள், நீதிமான்களுக்காக ஜெபிக்கிற நாள், பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிற நாள். மறந்துடாதீங்க, நீங்க ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.